உப்பு இல்லாம சப்புன்னு இருக்கிற சாப்பாட கூட ருசியாக்குற அதிநவீன அதிசய ஸ்பூன். அதப்படி திமிங்களோன்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற இந்த எலக்ட்ரிக் ஸ்பூனோட விலை என்ன? நீளமான வெள்ளை கலர் ஸ்பூன் எப்படி வர்க் ஆகுது? ஜப்பான்கார எதையோ கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சினிமா டயலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா நிஜமாவே ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டெக்னாலஜி வாட், ஹவ் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா மருத்துவர்கள் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பாட்டுல கண்ட்ரோல் வேணும் அப்படின்றதுதான். ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். அதுலயும் குறிப்பா சிலருக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான் மருத்துவர்கள் கொடுக்கிற மேஜர் ஆலோசனையாவே இருக்கும். உப்பில்லாத சாப்பாடை எப்படிங்க சாப்பிடுறது, உப்பில்லா பண்டம் குப்பையிலேலாம் பழமொழிகள் சொல்லி இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துக்காக உப்பு கம்மியா இருக்கிற சாப்பாடை கஷ்டப்பட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இனிமா அவங்க கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியாதான் இந்த எலக்ட்ரிக் ஸ்பூன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய கிரண் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த ஸ்பூனை உருவாக்கி இருக்காங்க. 3 வோல்ட் லித்தியம் பேட்டரியில இயங்கக்கூடிய இந்த ஸ்பூன் உப்பு கம்மியா இருக்கிற சாப்பாடோ இல்ல சூப்போ குடிக்கும் போது ஸ்பூன்ல உருவாகிற அந்த மினிமம் மின்சாரம் மூலமா ஃபுட்டோட உப்பு தன்மையை 1.5 டைம்ஸ் அதிகப்படுத்தி உணர வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசமான படைப்புகளுக்காக வழங்கக்கூடிய IG நோபல் பிரைஸ் எல்லாம் இந்த ஸ்பூனுக்கு கிடைச்சிருக்காமா. டோக்கியோல இந்த ஸ்பூன் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது 200 ஸ்பூன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல சரி, அந்த ஸ்பூனோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னமும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சாதாரண சில்வர் ஸ்பூனோட விலை 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பூன் ஒன்னோட விலையே 10,536 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஸ்பூனை நீங்க வாங்குவீங்களா? இந்த ஸ்பூனை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல செய்திகளுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.